எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி பகுதியில் அறிவியல் பகுதியில் உள்ள வினாவிடைகள் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு தமிழ் இலக்கண பகுதி தொடர்ச்சியாக பார்க்கலாம். அளவீடுகள் மற்றும் அளவிடும் கருவிகள் இந்த பகுதியில் வினாவிடை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வெர்னியர் அளவையை கொண்டு உருளை வடிவ குழாய் ஒன்றின் உட்புற விட்டத்தின் அளவிடுவதற்கு பயன்படும் வெர்னியர் அளவியின் பாகத்தை தேர்வு செய்க அப்படின்னா மேல் தாடைகள். வெர்னியர் அளவையை கொண்டு உருளை வடிவ குழாய் ஒன்றின் உட்புற விட்டத்தின் அளவிடுவதற்கு பயன்படும் வெர்னியர் அளவையின் பாகத்தை தேர்வு செய்க மேல் தாடைகள். குறுகிய கால இடைவெளிகளை துல்லியமாக அளவிட பயன்படும் கடிகாரத்தின் பெயரை குறிப்பிடுக அணுக்கடிகாரம். குறுகிய கால இடைவெளிகளை துல்லியமாக அளவிட பயன்படும் கடிகாரத்தின் பெயரை குறிப்பிடுகிற அணுக்கடிகாரம். அடுத்து மீட்டர் அளவுகோலின் மீச்சிற்றளவு 1 மில்லிமீட்டர். மீட்டர் அளவுகோலின் மீச்சிற்றளவு 1 மில்லிமீட்டர். வோல்ட் மீட்டரின் வீச்சு என்னன்னா 150 முதல் 250 வோல்ட்டு வரை. வோல்ட் மீட்டரின் வீச்சு 150 முதல் 250 வோல்ட் வரை. அடுத்து பொருளின் வெளிப்புற அளவுகளை அளவிட பயன்படும் வெர்னியர் அளவின் பாகம் என்னென்னா கீழ்த்தாடைகள். பொருளின் வெளிப்புற அளவுகளை அளவிட பயன்படும் வெர்னியர் அளவின் பாகம் கீழ்த்தாடைகள். அடுத்து இயற்பியல் தராசு பயன்படும் இடம் ஆய்வகங்கள். இயற்பியல் தராசு பயன்படும் இடம் ஆய்வகங்கள். தனி ஊசலின் அளவை எதை சார்ந்துள்ளது? தனி ஊசலின் அலைவு எதை சார்ந்துள்ளதுன்னா ஊசலின் நீளம். தனி ஊசலின் அலைவு எதை சார்ந்துள்ளது? ஊசலின் நீளம். அடுத்து சூரிய கடிகாரத்தில் நேரத்தை அளவிட பயன்படுவது நிழல். சூரிய கடிகாரத்தில் நேரத்தை அளவிட பயன்படுவது எது அப்படின்னா நிழல். அணுக்கடிகாரத்தில் உபயோகப்படும் தனிமம் சீசியம். அணுக்கடிகாரத்தில் உபயோகப்படும் தனிமம் சீசியம். அடுத்து கடைகளில் பொருளின் நிறையை பழைய அளவு முறைக்கு பயன்படுவது இருத்தட்டு தராசு. கடைகளில் பொருளின் நிறையை பழைய அளவு முறைக்கு பயன்படுவது இருத்தட்டு தராசு. அடுத்து வெர்னியர் அளவுகோலில் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு இடப்பக்கமாக அமைந்தால் சுழிப்பிழை அதை எதிர்குறி உடையது. சுழிப்பிழை எந்த சைடு இருக்குன்னா எதிர்குறி உடையது. வெர்னியர் அளவுகோலில் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவுக்கு இடப்பக்கமாக அமைந்தால் சுழிப்பிழை எதிர்குறி உடையதாக இருக்கும். அடுத்து சுழிப்பிழை திருத்தம் போன்ற கணக்கீடுகள் செய்ய தேவையில்லாதது எண்ணிலக்க வெர்னியர் அளவி. சுழிப்பிழை திருத்தம் போன்ற கணக்கீடுகள் செய்ய தேவையில்லாதது எண்ணிலக்க வெர்னியர் அளவி. அடுத்து ஒரு அளவிடும் கருவியினால் அளவிடப்படக்கூடிய உயர் மதிப்பிற்கு குறை மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு. ஒரு அளவிடும் கருவியினால் அளவிடப்படக்கூடிய உயர் மதிப்பிற்கும் குறை மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு. அடுத்து இட மாறுபாடு தோற்றப்பிழையினை தவிர்க்க ஒரு கண் மூடி இருக்க வேண்டும். ஒரு கண் மூடி இருக்க வேண்டும். இட மாறுபாடு தோற்றப்பிழையினை தவிர்க்க ஒரு கண் மூடி இருக்க வேண்டும். அடுத்து இயக்கம் பகுதியில் உள்ள வினாவிடை. பொருள் ஒன்று ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு திரும்புகிறது. 2 வினாடிகளுக்கு பிறகு பொருள் அடையும் முடுக்கமானது அதன் இடப்பெயர்ச்சியைப் போல் எத்தனை மடங்கு ஆகும்னா அரை மடங்கு அதிகம். பொருள் ஒன்று ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு திரும்புகிறது. 2 வினாடிகளுக்கு பிறகு பொருள் அடையும் முடுக்கமானது அதன் இடப்பெயர்ச்சியைப் போல் எத்தனை மடங்கு இருக்கும்னா அரை மடங்கு. அடுத்து தொலைவு கால வரைபடத்தின் எப்புள்ளியிலும் சரிவு அல்லது சாய்விலிருந்து பெறப்படுவது வேகம். தொலைவு கால வரைபடத்தின் எப்புள்ளிகளிலும் சரிவு அல்லது சாய்வில் இருந்து பெறப்படுவது வேகம். திசைவேகம் கால வரைபடத்தின் வளைவரையால் அடைப்படும் பரப்பு குறிப்பானது இயங்கும் பொருளின் கடந்த இடப்பெயர்ச்சி ஆகும். திசைவேகம் கால வரைபடத்தின் வளைவரையால் அடைபடும் பரப்பு குறிப்பானது இயங்கும் பொருளின் கடந்த இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி சுழியாகவும் கடந்த தொலைவு சுழியற்றதாகவும் உள்ள பொருளின் இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? வட்டப்பாதையில் பயணிக்கும் எறும்பு.
இடப்பெயர்ச்சி சுழியாகவும் கடந்த தொலைவு சுழியற்றதாகவும் உள்ள பொருளின் இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வட்டப்பாதையில் பயணிக்கும் எறும்பு. அடுத்து, முடுக்கம் ஒரு ஸ்கேலார் அளவீடா அல்லது வெக்டார் அளவீடா? முடுக்கம் ஒரு ஸ்கேலார் அளவீடா அல்லது வெக்டார் அளவீடா? வெக்டார் அளவீடு. அடுத்து, ஒரு பொருளின் இயக்கத்தின் திசையை நிர்ணயிப்பது எதுனா முடுக்கம். ஒரு பொருளின் இயக்கத்தின் திசையை நிர்ணயிப்பது முடுக்கம். அடுத்து, மாறாத முடுக்கத்தில் இயங்கும் ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தின் தன்மை நேர்கோடாக இருக்கும். மாறாத முடுக்கத்தில் இயங்கும் ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தின் தன்மை நேர்கோடாக இருக்கும். அடுத்து, திசைவேகத்தின் அலகு என்னென்னா மீட்டர் பை விட்டம். அடுத்து, புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர் பை விட்டம். அடுத்து, ஒரு வினாடி நேரத்தில் பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் முடுக்கம். ஒரு வினாடி நேரத்தில் பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் முடுக்கம். அடுத்து, காலத்தை பொறுத்து பொருளின் திசைவேகம் குறைந்தால் அது எதிர்முடுக்கம். காலத்தை பொறுத்து பொருளின் திசைவேகம் குறைந்தால் அது எதிர்முடுக்கம். அடுத்து, ஒரு வினாடியில் பொருள் அடையும் இடப்பெயர்ச்சி திசைவேகம். ஒரு வினாடியில் பொருள் அடையும் இடப்பெயர்ச்சி திசைவேகம். அடுத்து, கோள்கள் சூரியனை சுற்றி இயங்கும் விசை மைய நோக்கு விசை. கோள்கள் சூரியனை சுற்றி இயங்கும் விசை மைய நோக்கு விசை. அடுத்து, தொலைவு ஒரு ஸ்கேலார் அளவு. தொலைவு ஒரு ஸ்கேலார் அளவு. அடுத்து, இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மிகச்சிறிய தொலைவே இடப்பெயர்ச்சி ஆகும். இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மிகப்பெயர்ச்சி தொலைவு இடப்பெயர்ச்சி ஆகும். சீரான திசைவேகம் அல்லது வேகம் காலத்தை சார்ந்து மாறாமல் இருக்கும். சீரான திசைவேகம் அல்லது வேகம் காலத்தை சார்ந்து மாறாமல் இருக்கும். அடுத்து, பொருளின் வேகம் அடிக்கடி மாறும்போது தொலைவு கால வரைபடமோ இடப்பெயர்ச்சி கால வரைபடமோ நேர்கோடாக அமையுமா அப்படின்னா நேர்கோடாக அமைவதில்லை. பொருளின் வேகம் அடிக்கடி மாறும்போது தொலைவுகால வரைபடமோ இடப்பெயர்ச்சி கால வரைபடமோ நேர்கோடாக அமையுமானா நேர்கோடாக அமைவதில்லை. நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக திரவங்கள் பகுதியிலேருந்து வினாவிடை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுத போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாமே ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இது ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வினாவிடை போஸ்டிங் பண்ணியிருக்கேன். விடைகளில் ஏதாவது தவறு இருந்தாலும் சுட்டி காட்டுங்க. அடுத்தவங்களும் அதை திருத்திக் கொள்ளறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நம்ம சேனல் புதுசாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியும் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த பகுதி வினாவிடை பகுதியில் அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக திரவங்கள் பகுதியிலேருந்து வினாவிடை பார்க்கலாம். என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.